கிடைக்கல. அர்ஜுன் எப்படி காணோமோ அதுபோல் சரவணன் இது வரையும் எதுவும் கிடைக்கல. சரவணனை எப்படியாச்சும் மீட்டு கொடுங்க. இந்த கவர்மெண்ட்டு கேரளா கவர்மெண்ட்டு எப்படி சப்போர்ட்டு அர்ஜுனுக்கு பண்ணுதோ அதுபோல் எங்களுக்கு சரவணனுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுங்க. கர்நாடகா கவர்மெண்ட்டும் கண்டிப்பாக எங்களுக்கு பண்ணித்தரும்னு நாங்கள் நம்பிக்கை 100க்கு 100 நம்பிக்கையில் இருக்கிறோம். മണ്ണിടിച്ചിലിൽ അപകടപ്പെട്ട തമിഴ്നാട് നാമക്കൽ സ്വദേശി ശരവണന് വേണ്ടി അവരുടെ ബന്ധുക്കൾ കഴിഞ്ഞ 9 ദിവസമായി ഇവിടെ തെരച്ചിലാണ്. തങ്ങളെ ആരും പരിഗണിക്കുന്നില്ല, ശരവണനെ കണ്ടെത്താൻ ആവശ്യമായ സംവിധാനങ്ങൾ ഒരുക്കുന്നില്ല എന്നൊരു സങ്കടമുണ്ട് അവർക്ക്. നമ്മളോടൊപ്പം അവരുടെ ബന്ധുക്കൾ ചേരുന്നുണ്ട്. ശരവണൻ ടാങ്കർ ലോറി டிரைவர் எங்கே அபகடப்பட்டு டேங்கர் லோரி അവിടെ உண்டோ? டேங்கர் லாரி அங்கே இருக்குது. வண்டி தார்வாடிலேருந்து அன்லோட் பண்ணிட்டு வந்து காலையில் மணி 7:36க்கு அவர் டீ குடிக்க வண்டி நிப்பாட்டி வீட்டில் ஃபோன் பேசியிருக்காரு. இந்த மாதிரி சாயா குடிக்க ஒரு கடையில் நிப்பாட்டி இருக்குது வண்டி அப்படின்னு பேசினதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஃபோன் சுவிட்ச் ஆஃப். 1 ஹவர் கழித்து ஃபோனு ரீச் ஆகலை. அப்புறம் என்னன்னு பார்த்தா இந்த இடத்துல இந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்குது. அந்த சம்பவத்தை கண்டு அதுக்கப்புறம் நாங்கள் அடுத்த நாள் கிளம்பி இங்கே வந்து ஸ்பாட்டுக்கு வந்தோம். ஒன்றுமே எங்களுக்கு புரியல. எல்லாமே கிடச்சிது, சரவணன் பாடி இன்னும் கிடைக்கல. அர்ஜுன் எப்படி காணோமோ அதுபோல் சரவணன் இது வரையும் எதுவும் கிடைக்கல. சரவணனை எப்படியாச்சும் மீட்டு கொடுங்க. இந்த கவர்மெண்ட்டு கேரளா கவர்மெண்ட்டு எப்படி சப்போர்ட்டு அர்ஜுனுக்கு பண்ணுதோ அதுபோல் எங்களுக்கு சரவணனுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுங்க. கர்நாடகா கவர்மெண்ட்டும் கண்டிப்பாக எங்களுக்கு பண்ணித்தரும்னு நாங்கள் நம்பிக்கை 100க்கு 100 நம்பிக்கையில் இருக்கிறோம். നിങ്ങൾ ജില്ലാ കളക്ടർ, ജില്ലാ പോലീസ് മേധാവി, SP അവരൊക്കെ കണ്ടിരുന്നു? அவர் கண்டு எஸ்பி சார் என்னை ஸ்பாட்டுக்கு கூட்டிகிட்டு போனார். இந்த பாருங்கள், இந்த இடம் தான், இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னாரு. அங்கே டவுட்டு வர்ற மாதிரி எதுவுமே தெரியல. எல்லாமே எல்லாமே சுத்தமாக மண் பூரா எல்லாம் அள்ளியாச்சு. உள்ள ஆற்றுக்குள்ளார இன்னும் மேலே ஏதாச்சும் ஆற்றுக்குள்ளே இருந்தால் மட்டும் சரவணன் கிடைப்பார். இல்லைன்னா எப்படி கிடைப்பாருன்னு அந்த கடவுளுக்கு தான் தெரியும். നിങ്ങൾ അതിനുശേഷം എല്ലാ ദിവസവും ഇവിടെ തന്നെയാണ്, അവിടെ വന്നിങ്ങനെ നോക്കും? நான் வந்து இப்போ வியாழக்கிழமை காலையில் இங்கே வந்தாச்சு. வியாழக்கிழமை காலையில் வந்தாச்சு. இதுவரையும் வந்து டிஎன்ஐ டெஸ்ட்டுக்கு கொடுத்துருக்குது. இப்போ வந்து 7 நாளில் எந்த பாடி கிடைச்சாலும் டிஎன்ஐ தான் பண்ண முடியும்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா பேஸ் தெரியாது. அவர் ஏதாச்சும் ட்ரெஸ்ஸு ஏதாவது பாடி கிடச்சிதுன்னா ட்ரெஸ்ஸு அவர் வந்து மேக்ஸிமம் காக்கி சட்டை, டிஷர்ட்டு இந்த மாதிரி தான் போடுவார் மேக்ஸிமம். அந்த மாதிரி ஏதாச்சும் கண்டு டிஎன்ஏ இதுதான் எங்கள் பாடி அப்படின்னு சொல்லி மேட்ச் பண்ணால் தான். மற்றபடி வேறு ஏதோ பாடி வந்து எதுவும் ட்ரெஸ் இல்லாமல் வித்தவுட்டாக கையோ காலோ இடுப்போ எது கிடைச்சாலும் அவங்க டிஎன்ஏ பண்ணி தான் தருவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ഇപ്പോൾ നമ്മൾ ഈ നേവിയും ആർമിയും ഒക്കെ പുഴയിൽ പരിശോധന നടത്തുന്നുണ്ട്. എല്ലാവർക്കും വേണ്ടിയിട്ടാണ്, ശർവനും ഒക്കെ വേണ്ടിയിട്ടാണ് പരിശോധന നടക്കുന്നത്. ആ വിവരങ്ങളെല്ലാം നിങ്ങൾ കാണുന്നുണ്ടല്ലോ. நான் இப்போ பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். அவங்க எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறத நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். இதுவரையும் வந்து இந்த இடத்துல தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் இதுவரையும் யாருக்கும் கொடுக்கல. எதுவும் இப்போ செய்தியில் நீங்கள் சொல்லி தான் எங்களுக்கு தெரியும். ஸ்பாட்டில் நாங்கள் எல்லா டைம்லையும் ஸ்பாட்டில் இருக்க முடியாதுல்ல. இப்போ நீங்கள் சொல்லி தான் செய்தியில் இந்த இடத்துல இது இருக்குது அப்படின்னு நீங்கள் செய்தி சொல்கிறது தான் நாங்கள் டிவியில் தான் பார்த்துட்ருக்குறோம். ஸ்பாட்டுக்கு வந்து எனி டைம் ஸ்பாட்லேயே இருக்க முடியாது. நம்மளே அங்கே அலோவ் பண்ண மாட்டாங்க. இப்போ ரிஸ்க்கான ஏரியானால எல்லாருமே அந்த இடத்துல விட മാട്ടാங்க. ഇവിടെ സൂചിപ്പിച്ചതുപോലെ ശരവണൻ കഴിഞ്ഞ 15 വർഷമായി ടാങ്കർ ലോറി ഡ്രൈവറാണ്. ശരവണൻ ഈ അപകടം നടക്കുന്നതിന് തൊട്ട് മുൻപ് വീട്ടുകാരെ വിളിച്ചിരുന്നു. ആ വീട്ടുകാരെ വിളിച്ച് ഞാൻ ചായ കുടിക്കാൻ വേണ്ടി പോവുകയാണ് എന്ന് അറിയിച്ചിരുന്നു. അതിനുശേഷമാണ് ശരവണനെ ബന്ധപ്പെടാൻ കഴിയുന്നില്ല. ആ ചായക്കടയുടെ അടുത്ത് നിന്നിരുന്ന മുഴുവൻ കുടുംബാംഗങ്ങളും ഒന്ന് ചൊലിച്ചു പോയിരുന്നു. ശരവണൻ്റെ കണ്ടെത്താൻ ഇതുവരെയും സാധിച്ചില്ല. ശരവണൻ്റെ ടാങ്കർ ലോറി അതിൻ്റെ സമീപത്ത് വലിയ അപകടം സംഭവിച്ച് ടാങ്കർ ലോറി ലഭിച്ചിരുന്നു. പക്ഷേ ഇതുവരെയായും തെരച്ചിലിൽ ശരവണനെ കണ്ടെത്താൻ സാധിച്ചില്ല. ശരവണനെ എത്രയും പെട്ടെന്ന് കണ്ടെത്താൻ എല്ലാ സർക്കാരുകളുടെ ഭാഗത്തു നിന്നും നല്ല സഹായമുണ്ടാവണം എന്നൊരു അഭ്യർത്ഥനയാണ് ആ കുടുംബം മുന്നോട്ട് വെക്കുന്നത്.